இருந்தான். அந்த நிலையிலும் அவன் சீதையை கொண்டு வந்துவிட விரும்பவில்லை. மூலபலம் என பிரசித்தி பெற்ற சேனையுடன் யுத்த களத்திற்கு வந்தான். அந்த வீரர்களை மிகுந்த அவசியம் ஏற்பட்டாலொழிய உபயோகப்படுத்துவது கிடையாது. அப்போது ராவணனுக்கு இருப்பதெல்லாம் அந்த சேனை ஒன்றுதான். மூல பலத்தோடு ராவணன் வந்து நிற்பதை பார்த்ததும் விபீஷணனுக்கே தயக்கம் ஏற்பட்டது. மூல பலத்தை பற்றி ஸ்ரீராமனிடம் விவரித்தான். ஸ்ரீராமர் சிரித்தபடி, விபீஷணா, இன்றைய யுத்தத்தில் ஒரு சிறு வேடிக்கை நிகழப்போகிறது பார் என்றார். மூலபல சேனையைச் சேர்ந்த வீரர்கள் மாய வித்தையிலும் வல்லவர்கள். நினைத்த மாத்திரத்திலேயே பற்பல ஆயுதங்களை பெற்று வானர வீரர்களை தாக்கினார்கள். ராவணன் அஸ்திரங்களை வர்ஷித்தான். ஸ்ரீராமன் மோகன அஸ்திரத்தை பிரயோகித்தார். அரக்க வீரர்களிடையே பெரிய குழப்பம் உண்டாயிற்று. ஒவ்வொருவருடைய எதிரிலும் ஸ்ரீராமனே காட்சி தந்தான். இத்தனை அருகில் ராமன் எப்படி வந்தான் என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை. ராமனை கண்டதும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஆயுதங்களால் தாக்கினர். இவன் அவனை தாக்க, அவன் இவனை தாக்க, ஏக காலத்தில் இருவரும் ஆண்டார்கள். தங்களுடன் யுத்தம் செய்ய வந்த வீரர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு மாழ்வதை வானர வீரர்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். விபீஷணன் ஸ்ரீராமருடைய அதி அற்புதமான அஸ்திர பிரயோகத்தை கண்டு தன்னையும் மறந்து கைகூப்பி வணங்கினார். ராவணன் வீரர்களிடையே